ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பெருங்காற்று தேவை. தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனம். ஜெர்மானிய பிரபு ஒருவரை பற்றி ஒரு கதை ஒன்று உண்டு. ரைன் ஆற்றங்கரையிலுள்ள அவரது அரணில் உள்ள பல கோபுரங்களுக்கிடையே அவர் ஒரு காற்று வீணை செய்ய பல கம்பிகளை ஒன்றோடு ஒன்று கட்டியிருந்தார். மென்மையான காற்று அந்த பகுதியில் வீசின. ஆனாலும் ஓர் இசையும் அந்த காற்று வீணையிலிருந்து எழவில்லை. ஒரு நாள் பெரும் காற்றொன்று அருகில் இருந்த மலையையும் பிரபுவின் அரண்மனையையும் கோரமாக தாக்கியது. அந்த பிரபு காற்றின் அகோரத்தை காண வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வாசலுக்கு வந்தார். புயலின் பேரோசைக்கும் மேலாக அவருடைய காற்று வீணையின் இன்னிசை எழும்பியது. அந்த வீணையினின்று இசையை எழுப்ப ஒரு பெரும் காற்று தேவைப்பட்டது. அமைதியான செல்வ நிலையில் உள்ள பொழுது சில மனிதர்களின் வாழ்வில் இருந்து இசை ஏதும் எழும்புவது இல்லை. கோர புயல்களான துன்பங்கள் அவர்கள் மீது வீசும் பொழுது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் அற்புதமான இசையினால் மக்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி விடுகின்றனர். கொல்லன் ஒருவன் உருக்கு துண்டை உறுதிப்படுத்தும் பொழுது அதை காய்ச்சி சம்மட்டியால் அடித்து சீக்கிரமாக அதை குளிர்ந்த தண்ணீருள்ள வாளியில் அழுத்துவான். இவ்வாறு இரண்டொரு தரம் அதை பரீட்சித்து உறுதிப்படுத்துவார். இவ்விதமாகவே கர்த்தர் நம்மை தீயினாலும் தண்ணீரினாலும் சம்மட்டி அடிகளினாலும் சோதிக்கின்றார். நாம் பரீட்சையில் தவறாமல் உறுதிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காகவே நம்மை சோதிக்கின்றார். துன்பத்தின் வழியாய் நாம் பரிசுத்தராகலாம். சோதனையை சகித்தால் கர்த்தர் தெய்வீக இன்னிசையோடு நம்மை இணையச் செய்வார். கஷ்டமும் பாரமும் அழிவுமே மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை விட நமக்கு அதிகம் நன்மை செய்கின்றன. துன்பங்கள் கொண்டு வரும் பலனை சரியான முறையில் நாம் ஏற்றுக்கொண்டால் ஆண்டவரால் முன்பிருந்ததை விட 1000 மடங்கு செழுமையாகவும் அழகாகவும் ஆக்கப்படுவோம் என்பதை நாம் நிச்சயமாக நம்பலாம். எந்த தண்டனையும் கண்டிப்பும் இன்பமாக முதலில் தோன்றவே தோன்றாது. ஆனால் பிற்காலத்தில் அவை எவ்வளவு நலம் தரும் என்பதை நாம் அனுபவபூர்வமாக அறியலாம். தேவனே, நாங்கள் சோதனைகளில் விழுந்து எழும்ப எங்களுக்கு பலன் தந்து வழிநடத்தும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.